மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக, தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஆரம்பத்தில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறினான். பகவான் உபதேசத்தை தொடங்கினார். ஆரம்பத்திலேயே ஆத்ம தத்துவத்தை போதிச்சார். இந்த அத்தியாயத்தின் பெயர் சாங்கிய யோகம். சாங்கியம்னா ஞானம்னு அர்த்தம், ஞான யோகம். ஞான யோகத்தை ஆரம்பத்திலே போதிச்சார். ஞான யோகம்னா என்னன்னா தன்னை பற்றிய அறிவு, ஆத்ம ஞானம். நம்மகிட்ட 2 தத்துவம் இருக்குது. ஒன்று ஆத்மா, இன்னொன்று அனாத்மா. இந்த 2 இருக்குது. ஆத்மா அழியாது, மாறாது, எப்பொழுதும் இருப்பது, அழிக்க யாராலும் முடியாது. அதனால் அது அழிஞ்சு போகும் நினச்சி கவலைப்பட வேண்டான்னார். கீதையின் நோக்கமே துயரத்தை துடைப்பது தான். துயரத்தை துடைப்பதற்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறாரு, கர்மயோகத்தை கொடுக்குறாரு, மற்ற சில விஷயங்கள்லாம் சொல்கிறார், தியானம் சொல்கிறார், எல்லாம் சொல்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் துயரம் நீங்க வேண்டும். ஆத்மாவின் அடிப்படையில் நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் ஆத்மா அழியாது, என்றும் இருப்பது. நீ கவலைப்படுறது எதுக்கு? மரணத்தை குறித்து அப்படின்னார். இல்லை அனாத்மா அழியுமே, அதுக்காகத்தான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னால், உடலின் தர்மம் இன்ப துன்பம் லாப நஷ்டம், பொதுவாக குளிர் வெப்பம், இதை அனுபவிக்கிறது உடலினுடைய தர்மம். இதை மாற்ற முடியாது. அதாவது தடுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே ஒழிய முடியாத விஷயத்தில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, உடல்னால் அழிஞ்சுதான் ஆகும், பிறந்தா இறந்துதான் ஆகும். அதுக்காக அனாத்மாவின் தர்மத்தை ஏற்றுக்கொண்டு கவலைப்படாமல் இரு. ஆத்மாவின் தர்மம் அழியாதது, அதனால் கவலைப்படாத. அனாத்மாவின் தர்மம் அழிவது, அதை மாற்ற முடியாது, அதுக்காக நீ கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். பிறகு ஒருவேளை ஆத்மாவே அழியுதுன்னு நீ நினச்சா கூட கவலைப்படாதேன்னாரு. ஏன்னா அது தவிர்க்க முடியலைன்னு என்ன பண்ண முடியும், அதனால் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தத்துவத்தை சொல்லி முடித்தார். பிறகு இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது இது மிக மிக ஆச்சரியமான விஷயம்னு சொன்னார். ஏன்னா மிக அபூர்வமாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறவங்களும் கம்மி, சொல்கிறவங்களும் கம்மி, பிறகு கேட்பவர்களும் கம்மி. எது ரொம்ப அபூர்வமாக இருக்கோ அது ஆச்சரியமானதாகத்தே இருக்கும். அது சொன்னார். பிறகு இந்த கருத்தை நிறைவு செஞ்ச பிறகு நிறைவு செய்யும்போது சொன்னார், எல்லோருடைய உடலிலும் இந்த ஆத்மா எப்பொழுதும் அழிக்க முடியாததாக இருக்கிறது. ஆகவே அனைத்து உயிர்களுக்காகவும் நீ வருத்தப்படுவது பொருந்தாது. இதில் அனைத்து உயிர்கள்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தையை சொன்னார். காரணம் என்னன்னா, எல்லாம் மற்ற உயிர்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இறந்து போவேன்னு கவலைப்பட்டு என்ன பண்ணுறது, அதை சொல்லலையே. அனைத்து உயிர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம மரணத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது, அடுத்தவங்க மரணத்தை பற்றி கவலைப்படாத மாதிரி நம்மளுடைய உடல் அழிஞ்சதே ஆகும், கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய ஆத்மா அழியாது, அதனால் அதை குறித்தும் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி இந்த ஆத்ம தத்துவத்தை நிறைவு பண்ணிவிட்டு, பிறகு 31லேருந்து 37 வரைக்கும் தர்மத்தின் அடிப்படையில், கடமையின் அடிப்படையில் நீ கவலைப்படக்கூடாதுன்னார். 31லேருந்து 37 வரைக்கும். அதில் அதாவது தர்மத்தை செய்வதற்கு பயம் தேவையில்லைனார். 31வது ஸ்லோகத்தில் அதர்மம் செய்ய பயப்படலாம், தர்மம் செய்வதற்கு பயப்படக்கூடாது. அதுவும் கடமையை செய்வதற்கு முதல்ல பயப்படக்கூடாது. தன்னுடைய கடமை எதுவோ அதை பயப்படாமல் செய்யணும்னார். சத்திரியனத்துக்கு தர்மத்தை காப்பதே சிறந்தது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய கடமையை காப்பதே சிறந்தது. யாருக்கு என்ன கடமையோ அந்த கடமையை செய்வது சிறந்ததுன்னு சொன்னார். அப்படி நீ செஞ்சேன்னா கவலைப்படாமல் இருக்கலாம். இதனுடைய நோக்கம் அதுதான். சொல்கிறனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவரவர்களுடைய கடமையை செய்வதற்கு பயம் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்குது?
அவங்க கடமை செய்கிறதையும் பயப்படுறோம். வாத்தியார் அவர் கடமை செய்கிற பயப்படுறாரா இல்லையா? பிள்ளைகள் அடிக்கிறதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா பெரிய பிரச்சனை வந்துடுது. எல்லாருக்குமே அவங்க கடமையை செய்கிற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அரசு அப்படி ஆகிப்போச்சு. அரசு அலுவலர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க தர்மமாக பண்ணால் கூட தர்மம் பண்ண விடாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தர்மமாக நடக்கும்னு சொன்னால் கூட நடக்க விடுறதில்லை. அப்போ அவங்க கடமையை செய்கிறது பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவரவர்களுடைய கடமையை செய்வதற்கு பயம் தேவையில்லை. நீ சத்திரியன், உன்னுடைய கடமை இந்த இடத்தில் தர்ம யுத்தம் செய்ய வேண்டும். அதனால் நீ பயப்படாமல் இந்த கடமையை செய், அதுவே உனக்கு சிறந்ததுங்கிறார். இங்கே அர்ஜுனனை மட்டும் சொல்லலை, அர்ஜுனனை சொல்கிறாரே ஒழிய யுத்தத்தில் இருக்கணும் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் இந்த உபதேசம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, யாராக இருந்தாலும் அவர்களுடைய கடமையை தர்மமாக செய்வதற்கு பயம் கொள்ள தேவையில்லை, அதுவே மேலானது சிறந்தது அப்படின்னு சொல்லி 31 சொன்னார். பிறகு 32வது ஸ்லோகத்தில் இந்த தர்மமயமான யுத்தம் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுவாக வந்திருக்கு. சில பேருக்கு தன்னுடைய கடமையை செய்கிறது கூட வாய்ப்பே கிடைக்காது. அப்படி நம்மளுடைய கடமையை நாம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சி அதுவே ஒரு பெரிய புண்ணிய காரியம்ங்கிறார். புண்ணிய பலத்தால் தான் உனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொன்னார். அர்ஜுனை ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருக்க, அதனாலே தர்மத்தை காக்கிற பொறுப்பு உங்ககிட்ட வாய்ச்சிருக்கு. பீஷ்மர் துரோணர்லாம் அதர்ம பக்கம் சேர்ந்துருக்காங்க, நல்லவளாக இருந்தால் கூட அதர்மத்து பக்கம் சேர்ந்துருக்காங்க. நீ தர்மத்தை காக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது புண்ணிய பலனால் வந்தது. அப்படி நீ புண்ணிய பலனால் இந்த தர்மத்தை காத்தா மீண்டும் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது சொர்க்கத்தின் வாயில் திறந்திருக்குங்கிறார். எப்பொழுது அப்போ என்ன அர்த்தம், இன்பம் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், துன்பம் போயிடும்னு அர்த்தம். நோக்கம் என்னென்னா துன்பம் போய்விடும். நீ உன்னுடைய தர்ம யுத்தத்தை செய்தால் இது புண்ணிய பலனால் கிடைத்தது. இதை செய்யும் பொழுது செஞ்சிட்டேன்னு சொன்னால் உனக்கு திறந்த சொர்க்க வாயில் போன்றது இந்த கடமைங்கிறார். யாருமே கடமையை செஞ்சால் அது இன்பம்தான் தரும் என்பது கருத்து. இது 32 சொன்னார். பிறகு 33, 34, 35, 36 இதில் என்ன சொல்கிறாருன்னா, கடமையை செய்யாததால் வரும் கேடு. கேட்ட சொன்னால் என்ன, இப்படி துக்கத்தை எப்படி போக்குறதுன்னா, செய்யலைன்னா கஷ்டம் வரும் தெரிஞ்சு செஞ்சேன்னா அந்த கஷ்டம் வராமல் இருக்குமா இல்லையா? அதுக்காக என்ன சொல்கிறாரு, நீ ஒருவேளை உன்னுடைய கடமையை செய்யலைன்னா என்ன மாதிரிலாம் கேடு வரும், சிக்கல் வரும். அதனால் நீயே கடமையை செஞ்சால் இந்த சிக்கல்லிருந்து மீண்டு துக்கத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். ஒருவேளை நீ இந்த தர்மத்தோடு கூடிய யுத்தத்தை செய்யவில்லை என்றால் அதனால் உனது புகழையும் கடமையையும் இழந்து பாவத்தை அடைவாயினர். கடமையை செய்யலன்னு ஒரு குற்ற உணர்வு வருமா, அது துக்கம் தானே. செஞ்சால் அந்த குற்ற உணர்வு வராது. யாருக்குமே நாம் வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா குற்ற உணர்வு வரத்தானே செய்யும். நம்ம டியூட்டியை கரெக்டாக ஒருத்தனை காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கிறோம், சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, காப்பாற்ற முடியும். செய்யாமட்டோம்னா செஞ்சிருக்கலாமேன்னு ஒரு குற்ற உணர்வு வரும். அப்படி கடமையை செய்யாமல் விட்டால் குற்ற உணர்வு வரும். பிறகு உன்னுடைய புகழை இழப்பாய்ங்கிறார். புகழை இழந்து விடுவாய். அது மட்டுமல்ல, பாபமும் கிடைக்கும். அதனால் நீ என்ன பண்ண, கடமையை செய். தர்மமான கடமையை செய்தால் அப்போ இந்த குற்றத்திலிருந்து விடுபட்டு துக்கத்திலிருந்து விடுபட முடியும். 3 துன்பத்திலிருந்து விடுபட கடமையை செய். இதுக்கு ஒரு குறள் கூட இருக்குது. நத்தம்போல் கேடும் உளது ஆகும் சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. துன்பம் அல்லது இறப்பு நேரினும் சிறந்த புகழை தரும் செயல்களை மேற்கொள்வது என்பது அறிஞர்களை தவிர மற்றவர்களுக்கு அரிதாம்ங்கிறார். அதாவது சிறந்த புகழை தரும் செயல்களை மேற்கொள்வது அது அறிஞர்களுக்கு தான் முடியும், நல்லவங்களுக்கு தான் முடியும் சொல்கிறார் குறளில். பிறகு 34 இங்கு என்ன சொன்னார்னா, கடமையை செய்யாததால் வரும் கேடு. முதல்ல கடமையை செய்வதால் ஒரு நன்மையை சொன்னார். என்ன சொன்னார், புண்ணியம் தரும், சொர்க்க வாயில் திறந்தது மாதிரி உனக்கு சுகம் கிடைக்கும்னாரு, சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கும்னாரு. இங்கே 2வது குற்ற உணர்வு வரும், புகழை இழப்பாய், பாவத்தை அடைவாய். இங்கே என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய கடமையை செய்யாவிட்டால் நீண்டகால இகழ்ச்சிக்கு உள்ளாவாய். மேலும் அனைவரும் நீண்ட காலம் உன்னுடைய இகழ்ச்சியை பற்றியும் பேசுவார்கள்.
மேலும் நன்கு போற்றுதலுக்கு உரியவனுக்கு இகழ்ச்சியானது மரணத்தை காட்டிலும் அதிக துன்பம் தருவதாகும். நன்கு போற்றுதலுக்குரியவனுக்கு இகழ்ச்சியானது மரணத்தை காட்டிலும் அதிக துன்பம் தருவதாகும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் கடமையை செய்யலைன்னா இகழ்ச்சி மட்டும் இல்லை, அந்த இகழ்ச்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ரொம்ப நாளைக்கு இருக்குங்கிறார். நிறையா பார்க்குறதெல்லாம். பிறகு புகழின் உச்சியில் சென்றவனுக்கு இகழ்ச்சி மரணத்திற்கு சமம். மரணத்திற்கு இணையான இகழ்ச்சி வந்துடும். அதனால் நீயே கடமையை செய். அங்கே புகழை இழப்பாயினார், இங்கே இகழை அடைவாய்ங்கிறார். அந்த இகழ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ரொம்ப நாளைக்கு இருக்குங்கிறார். வருதா இல்லைங்களா? அதனால் அது மரணத்திற்கு சமமாக இருக்கும். ஆகவே நீயே கடமையை செய்ய அப்படிங்கிறார். அதனால் என்ன செய்கிறாரு? இந்த மாதிரி துன்பமெல்லாம் வராது. புகழை இழக்கிற துன்பம் வராது, இகழை அடைகிற துன்பம் வராது, மரணத்துக்கு இணையான துன்பம் வராது, பிறகு பாபத்தை அடைகிற துன்பம் வராது. இதெல்லாம் செஞ்சால், கடமையை செஞ்சால் துன்பம் இல்லாமல் இருக்கலாம். முதல்ல சொன்னது நிரந்தரமான துன்பத்திற்கு தீர்வு. இது டெம்பரவரி தான். ஓரளவுக்கு மற்ற உலக வாழ்க்கையில் வாழ்பவர்களை விட இந்த மாதிரி இருந்தால் அவங்கள விட சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்காக இதை சொல்கிறாரு. அடுத்து 35 நம்ம பார்க்கணும். ஸ்லோகம் 35 படிக்கலாம். பயாத்ரணாதுபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மகாரதாஹாம் ஏசாம் சத்வம் பகூமதோம் பூத்வா யாஸ்யசி லாகவம். பயாத்ரணாதுபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மகாரதாஹாம் ஏஷாம் சத்வம் பகூமதோம் பூத்வா யாஸ்யசி லாகவம். இங்கே 35 மகாரதர்கள் உன்னை பயந்தவன் என்று இகழ்வார்கள்ங்கிறார். அங்கே இகழ்ச்சி வரும் சொன்னார். 34 எல்லாராலும் இகழப்படுவாய், எல்லா காலமும் இகழப்படுவாயினார். அது மரணத்தை விட கொடியதுன்னார். அந்த இகழ்ச்சி யாரெல்லாம் உன்னை இகழ்வார்கள் சொல்லி அது பட்டியல் போட்டு சொல்கிறார். 35 வீரர்கள் மகாரதர்கள் உன்னை பயந்தவன் என்று இகழ்வார்கள். அந்த இகழ்ச்சியில் நீ பெற்ற பெருமையெல்லாம் சிறுமையாகி விடுங்கிறார். பெருமை சிறுமையாகிவிடும். வீரர்கள் உன்னை இகழ்வார்கள். அது எப்படி இகழ்வார்களாம்? பயந்துட்டு ஓடுறான்னு சொல்லி இகழ்வார்களாம். விளக்கம் பார்க்கலாம். 33, 34, 35, 36 வரைக்கும் செய்யாததால் வரும் கேடு. 37 திருப்பி செய்கிறதால் வரும் நன்மையை சொல்வார். 32 கடமையை செஞ்சால் அவர் நன்மையை சொன்னார். பிறகு 33, 34, 35, 36 செய்யாதால் வரக்கூடிய கேடு. 37 திருப்பி செய்வதால் வரும் நன்மையை சொல்லி இந்த கருத்தை நிறைவு பண்ணுவார். இங்கே 35 செய்யாததால் வரும் கேடு. இங்கே மகாரதிகர்கள் உன்னை இகழ்வார்கள். அடுத்த ஸ்லோகத்தில் எதிரிகள் உன்னை இகழ்வார்கள்ங்கிறார். இங்கே மகாரதர்கள் உன்னை இகழ்வார்கள், அடுத்த ஸ்லோகத்தில் எதிரிகள் இகழ்வார்கள். இகழ்ச்சி வரும், நீண்ட காலம் அந்த இகழ்ச்சி இருக்குன்னு சொன்னார். அந்த இகழ்ச்சியை பற்றி வர்ணிக்கிறார். இங்கே எப்படியெல்லாம் உன்னை இகழ்ந்து பேசுவார்கள்ங்கிறார். முதல் வரியில் பயாத் ரணாத் உபரதம் மம்ஸ்யந்தே த்வாம், உன்னை பயத்தினால் போரிலிருந்து பின்வாங்கியவன் என்று எண்ணுவார்கள். யார்? மகாரதாகா, மகாரதர்கள். இந்த முதல் அத்தியாயத்தில் ஸ்லோகம் 4, 5, 6 ஒரு இவன் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவான். யார்? துரியோதனை. யாரெல்லாம் மகாரதர்கள்னு சொல்லுவான். யார் படையில் இருக்கவங்கள சொல்லுவான்? அர்ஜுனன் படையில் இருக்கவங்களத்தையும் சொல்லுவான். இவங்களத்தையும் மகாரதர்கள்பான். அவன் படையில் இருக்கவங்க வீரர்கள் சூரர்கள்பான். அப்போ யார் இகழ்வார்கள்? மகாரதர்கள் இகழ்வார்னு ஓம்படையில் இருக்கவங்களே ஒன்று இகழ்வார்கள்னு சொல்கிறார். ஆனால் மகாரதர்கள் அவருடைய படையில் இருக்காங்க. சல்யன் இருக்கான், பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், அவங்கெல்லாம் மகாரதர்கள் தான். ஆனால் இவன் அவர்களை மகாரதர்கள்னு சொல்லலை துரியோதனை. அடுத்த ஸ்லோகத்தில் எதிரி இகழ்வார்கள்னு சொல்கிறாரு. இங்கே
மகாரதர்கள் இகழ்வார்னு சொல்கிறதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஓம்படையில் இருக்கவங்களே உன்னைய இகழ்வார்கள். நாம் நம்ம கடமையை செய்யலைன்னா எதிரி இகழ்கிறத விட நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை தூற்றுவார்கள். உண்மை தானே? செய்யலைன்னா வைவாங்களா வைய மாட்டாங்களா? வீட்டில் குழந்தை படிக்கலைன்னா அது கடமை அது செய்யலாம், அம்மா அடிக்கும்ல. அம்மா கடமை செய்யலாம், குழந்தைய திட்டம். இது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனன் உன்னுடைய கடமையை செய்யவில்லை என்றால், இந்த போரிலிருந்து பின்வாங்கினா என்றால், போர்லேருந்து பின்வாங்கினா எதுக்கு பின்வாங்கினா? பயந்துட்டு பின்வாங்குற அப்படின்னு சொல்லி இகழ்வார்கள் அப்படிங்கிறார். அதாவது அர்ஜுனன் பற்றினாலும் அன்பினாலும் பாசத்தாலும் போர் வேணாம்னு எண்ணியிருந்தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிற, பெரும்பாலும் கடமையிலேருந்து தவறது காரணம் என்ன தெரியுமா? பற்று, அன்பு, பாசம்தான். நிறைய பேர் பற்றிலேருந்து தவறது காரணம்னா என்னன்னு சொன்னால், இந்த அன்பு, பாசம், பற்று தான். இவன் அப்படி போனால் கூட இவன் என்ன சொல்லுவாங்களாம்? பயந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது இரக்க குணத்தினால் போர் செய்ய மறுக்கிறாய் என்று எண்ண மாட்டார்கள். ஏன்னா இவன் பக்கம் 7 அக்ஷரோணி தான் இருக்குது, துரியோதனன் பக்கம் 11 அக்ஷரோணி இருக்குது. அதில் பீஷ்மர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் நினச்சாத்தையும் அவருக்கே மரணம் வரும். துரோணாச்சாரியர் பெரிய வீரர், இவனுக்கு குரு. இவங்கெல்லாம் இப்போ நிற்கும்போது எப்படி சண்டை போடுறதுன்னு பயந்துட்டு ஓடி போயிட்டான் அர்ஜுனன் அப்படின்னு இகழ்வார்களாம். இவங்களே, என்ன அர்ஜுனா இவ்வளோ பெரிய வீரனாக இருந்தையே, இப்போ ஏன் இப்படி இப்போ போர் பின்வாங்கிற அப்படின்னு சொல்லி உன்னை இகழ்வார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சத்திரியன்னா அஹிம்சையை பின்பற்றக்கூடாது. சத்திரிய தர்மம் அஹிம்சையை பின்பற்றினா நாடு கெட்டு குட்டிச்சு வரப்போம். தண்டிக்க வேண்டியவங்கள தண்டிக்கணும், பாராட்ட வேண்டியவங்கள பாராட்டணும். இராணுவத்தில் இருக்கவனும் காவல்துறையில் இருக்கவனும் எதிரி வரும்போது பாவம் பிழைச்சிட்டு போட்டுன்னு விட்டால் எப்படி இருக்கும்? எப்படி நல்லதாது? அவனுக்கு அங்கே கடமை சண்டை போடணும். அங்கேயெல்லாம் அஹிம்சையெல்லாம் கூடாது. அங்கே நிறையா பேரை சுட்டு கொண்டாதான் அவனுக்கு மெடலே கிடைக்கும். இங்கே அர்ஜுனன் அப்படி பின்வாங்கினான்னா அதை மாதிரி ஒரு கோழைத்தனம் எதுவும் இல்லை. கோழைன்னு இவன் படையில் இருக்கவங்களே இவனை தூற்றுவார்கள்ங்கிறார். நம்ம நாடு, ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நம்ம நாடு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, அசோக சாம்ராஜ்யம் வந்துச்சு. அசோகர் கலிங்கத்து போரில் அந்த மரணத்தை பார்த்து அஹிம்சையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். அவர் பின்பற்றக்கூடாது சத்திரியன். அவர் பின்பற்றது மட்டும் இல்லாமல் பாரத தேசம் முழுவதில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களையும் பௌத்த மதத்துக்கு மாற்றி அஹிம்சையை பின்பற்ற வச்சார். நீங்கள் ஒரு போர் தர்மம் ஒரு 500 வருஷம் 600 வருஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, போர் முறையை மறந்து போயிருமா இல்லையா? சண்டையே இல்லை, ஒரு 1000 வருஷம் சண்டை இல்லாமல் இருக்குது நாட்டில். போர் தர்மமே மறந்து போயிருமா இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அஸ்திரத்தை விடுறாரு 10,000 பேர் சாகுறாங்கங்கிறான். அது எப்படி ஒரு அம்பை விட்டால் 10,000 பேர் சாவானா? அணுக்கருவிகள்ங்கிறாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு அஸ்திரம் இருந்திருக்கு. நீங்கள் அந்த குருக்ஷேத்திரங்கிற 70 கிலோமீட்டர் பரப்பளவில் முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த குருக்ஷேத்திரங்கிறது ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது, சிவப்பாக இருக்குங்கிறாங்க அந்த மண்ணெல்லாம். அந்த சுற்றளவுக்கு உள்ளே மட்டும் அணுக்கதிர்வீச்சு இருக்கான். அது அவங்க சொல்கிறாங்க, இந்த அணுக்கதிர்வீச்சு அணுக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறான். மகாபாரதம் நடந்து 5000 வருஷம் ஆகுது. போர் தர்மங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இந்த பாகுபலி சினிமா படத்தில் கூட காமிப்பான். பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போடும்போது பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். அது எப்படியோ கற்பனை பண்ணி எடுத்திருக்கான். இந்த தர்மமெல்லாம் என்னாச்சுன்னு சொன்னால் அழிஞ்சு போயிடுச்சு. அஹிம்சையை கடைப்பிடிக்கிறதுனால இது கூடாது. சத்திரியனுக்கு தர்மம் அல்ல, அவனுடைய கடமையை அவன் செய்யணும். அஹிம்சை சன்னியாசிகளுக்கு உகந்தது, மற்றவங்களுக்கு அது எல்லாரும் கேட்டதில்லை. காந்தி கூட அஹிம்சையை கடைப்பிடிச்சு சில பேர் கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, காந்தியை ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் அஹிம்சையை புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறார். ஒரு இடத்துல எங்களை இவ்வளோதான் கொடுமையை அனுபவிக்கிறோம்னு சொல்கிறாங்க, ஏன் திருப்பி அடிக்க வேண்டியாருன்னு கேட்குறாரு அவர். நீங்கள் தான் அஹிம்சையை சொன்னீங்க இல்லை, நீ அஹிம்சையை நீ புரிஞ்சுக்கிறவே இல்லைங்கிறார். சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டா அஹிம்சை, இல்லைன்னா திருப்பி அடிங்கிறார்.
அந்த துயரத்தை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு இல்லாட்டி திருப்பி அடித்து நீ உன்னை காப்பாற்றிக்கங்கிறார். இந்த நகைக்கண்களையும் பள்ளியும் வச்சு காப்பாற்றுங்கிறார், பல்ல கடிச்சு கூட. அப்போ இந்த அகிம்சையை சரியாக புரிஞ்சுக்கிறலன்னா என்ன ஆகும், வீழ்ச்சி வந்துடும். இவன் என்ன பண்ணுறான், சத்திரியனாக இருந்துக்கிட்டு பின்வாங்கிடக்கூடாது. ஏன்னா சத்திரியனுடைய கடமை போர் செய்வது. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. அந்தந்த கடமையை அந்த தர்மப்படி செய்யணும். இல்லைன்னா அதிலிருந்து பின்வாங்கினாய் என்று உன்னை இகழ்வார்கள். பிறகு இதனால் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நிலையை அடைவான்னு கூறுறார் 2வது வரியில். ஏஷாம் சத்வம் மகா பகுமதோ பூத்வா, ஏஷாம் சத்வம் பகுமதோ பூத்வா, மேலும் நீ எவர்களின் பொருட்டு மிகவும் பெருமை பெற்றவனாக இருந்துவிட்டு லாகவம் யாசியசி, இப்பொழுது சிறுமையை பெறுவாய். உன்னை எல்லாம் பெரிய வீரன் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஏன்னா மகேஸ்வரனையே எதிர்த்து போர் செஞ்சு பாசுவதாஸ்திரத்தை பெற்றவர். இப்படிப்பட்டவன் கடமையை செய்யாமல் பின்வாங்கினா உன் கூட இருக்கிறவங்களே என்ன செய்வாங்க, நீ அவங்க பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தவிட்ட உன் சிறுமையை அடைவாய். எதிரிகளும் உன்னை பெருமையாக நினச்சான், கூட இருக்கவங்களும் பெருமையாக நினச்சாங்க. அந்த பெருமையிலிருந்து சிறுமையை அடைவாய். அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நாம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்யலைன்னா நாம் எவ்வளவுதான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கீழான நிலையை அடைவோம். இதுதான் உபதேசமே. இங்கே என்னதான் இருந்தாலும் கூட, எவ்வளவு புகழின் உச்சிக்கு போயிருந்தால் கூட நீ உன்னுடைய கடமையை செய்யலைன்னா கீழான நிலையை அடைவாய். அவர்கள் பொருட்டு நீ சிறுமையை பெறுவாய்ங்கிறார். ஒருத்தன் பெரிய பதவியில் இருப்பார், எல்லாரும் புகழ்வாங்க. ஏதோ சூழ்நிலையில் பதவிக்கே இல்லாமல் கீழே வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், யாரும் போக மாட்டாங்க. ஒரு அரசியல்வாதி சொன்னார், அவர் மினிஸ்டராக இருக்கும்போது வீட்டு முன்னாடி அவ்வளோ கார் நின்றுச்சான். திடீர்னு பதவியெல்லாம் போயிடுச்சு கம்ப்ளீட்டாக, ஒருத்தன் கூட இல்லை, தாங்கவே முடியலைங்கிறார். அவ்வளோ கார் நின்னது, ஒருத்தரோட பார்க்குறது கூட வரலையா, எப்படி இருக்கும் பாருங்க. மேலே உச்சிக்கு போயிட்டு கீழே வந்தது மாதிரி ஆயிரும். நீ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிட வேண்டாம், உன்னுடைய கடமையை செய்யுங்கிறார். இதுக்கு ஒரு அழகான குறள் இருக்குது, தெரிந்து செயல் வகை, குறள் 470. எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொள்ளாது கொள்ளாது உலகு, கொள்ளாது உலகு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அரசர் தம் நிலைமையோடு பொருந்தாத உபாயங்களை செய்வாராயின் உயர்ந்தோர் அவனை இகழ்வர். ஆதலால் உயர்ந்தோர் இகழாத வகையில் நல்லனவற்றையே ஆராய்ந்து செய்தல் வேண்டும். பெரியவங்கள்லாம் இகழ்கிற செயலை செய்யாதேங்கிறார். அதுவும் உனக்கு பொருந்தாத காரியத்தை செஞ்சேன்னா, உன்னுடைய கடமையை விட்டு போட்டு வேறு காரியத்தை செஞ்சேன்னு சொன்னால் உன்னை உயர்ந்தோர் இகழ்வர், மகாரதர்கள் இகழ்வார்கள். உன்னை சேர்ந்த பெரியவர்கள் எல்லாம் உன்னை இகழ்வார்கள். அதனால் அவங்க இகழாத வண்ணம் நல்லனவற்றை செய். அப்படி அவங்க இகழ்வதால் உனக்கு என்ன வரும், துன்பம் வரும். இகழாத மாதிரி நடந்துட்டேன்னா துன்பம் போய்விடும். அதனால் நீ என்ன பண்ண, கடமையை செய்தால் உனக்கு துன்பம் போய்விடும். ஒவ்வொருவரும் தன் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டால் தன்னுடன் இருப்பவர்களே, தனக்கு நன்மையை செய்ய விரும்புபவர்களே என்ன பண்ணுவாங்க, நம்மளை இகழ்வார்கள். ஆகவே கடமையை செய்ய வேண்டும். சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். முதல் வரி கடைசி வார்த்தை மகாரதாகா, மகாரதர்கள். அதுக்கு முந்தின வார்த்தை துவாம், உன்னை. துவாம்னா உன்னை, மகாரதர்கள் உன்னை. முதல் வார்த்தை பயாத் ரணாத் உபரதம். அதை பிரித்தோம்னா பயாத் ரணாத் உபரதம். பயத்தினால் யுத்தத்திலிருந்து பின்வாங்கியவன் என்று மம்ஸ்யந்தே எண்ணுவார்கள். மகாரதர்கள் உன்னை பயத்தினால் யுத்தத்திலிருந்து பின்வாங்கியவன் என்று எண்ணுவார்கள். 2வது வரி ஏஷாம் ச த்வம். ச த்வம்னா மேலும் நீ. ஏஷாம் எவர்களுடைய பார்வையில் அல்லது எவர்களின் பொருட்டு அல்லது எவர்களால் பகுமதோ பகுமதக அப்படி பிரித்தோம்னா பகுமதக மிகவும் பெருமை பெற்றவனாக. ஏஷாம் பகுமதோ எவர்களின் பொருட்டு மிகவும் பெருமை பெற்றவனாக. அடுத்து பூத்வா இருந்துவிட்டு
கடைசி வார்த்தை லாக்கவம், இப்பொழுது சிறுமையை யாசியசி பெறுவாய். மேலும் நீ எவர்களின் பொருட்டு மிகவும் பெருமை பெற்றவனாக இருந்துவிட்டு இப்பொழுது சிறுமையை பெறுவாய்ங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உனது படையில் உள்ளவர்கள் மகாரதர்கள், உனக்கு நன்மையை செய்பவர்கள், இவர்களெல்லாம் எப்படி எண்ணுவாங்களாம், நீ பயந்தவன் என்று எண்ணுவார்கள். மேலும் அவர்கள் உன்னை உயர்ந்தவன் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி என்ன பண்ணும், அவர்கள் பொருட்டு சிறியவன் என்ற தன்மையை அடைவாய் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாரு. மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் இதனுடையதை தொடர்றார். ஸ்லோகம் 36. அவாச்சியவாதாம் ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹாம் நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நுகிம். அவாச்சியவாதாம் ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹாம் நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நுகிம். அங்கே மகாரதர்கள் இகழ்வார்கள்னார், இங்கே பகைவர்கள் உன்னை இகழ்வார்கள். அதுவும் பல சொல்லத்தகாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி உன்னை இகழ்வார்கள்ங்கிறார். முதல் வரியில் கடைசி வார்த்தை தவ அஹிதா, தவ அஹிதாக, உன்னுடைய எதிரிகள். ரெண்டாவது வரி முதல் பகுதியில் நிந்தஸ்தவ சாமர்த்தியம், தவ சாமர்த்தியம், உன்னுடைய திறமையை நிந்தந்தக நிந்தித்துங்கிறார். உன்னுடைய எதிரி படையில் இருக்கவங்கள என்ன சொல்லுவாங்களாம், உன்னுடைய திறமையை நிந்திப்பார்கள்ங்கிறார். அதாவது பொதுவாக நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுடைய திறமையை பற்றி குறைச்சி சொன்னால் கூட தாங்கிக்கிடுவோம். ஆனால் எதிரி சொன்னால் தாங்க மாட்டோம். இங்கே அதைத்தான் சொல்கிறாரு, உனது எதிரிகள் நிந்திப்பார்கள்ங்கிறாரு. அதில் ரொம்ப கவலை வந்துடும். நம்மளுக்கு வேண்டியவங்க திட்டினா கூட கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கும். அது எதிரி திட்டான்னா ரோஷம் கோபமெல்லாம் ரொம்ப வரும். அதனால் மிகவும் துயரம் வரும். நீ அப்படிங்க யுத்தங்கிற கடமையை செய்யலைன்னா எதிரிகளின் நிந்தனைக்கு ஆளாவாய். இப்போ நாம் ஒரு பெரிய திறமைசாலியாக இருந்து ஒரு விஷயத்தில் தோற்று போயிட்டோன்னு வச்சுக்கங்களேன், நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தால் வேண்டியவங்களாம் என்ன செய்யணும், பரவாயில்லப்பா நீ தோற்றா கூட பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ண, அடுத்து நீ திறமையாக செயல்பட்டு வெற்றி அடையணும்னு சொல்லுவான். இதே எதிரியாக இருந்தால் என்ன பண்ணான், அவன் எதுக்கு லாய்க்கப்பட மாட்டான், அவன் திறமையே கிடையாது, முன்னாடியெல்லாம் ஜெயித்ததெல்லாம் ஏதோ ஒரு சாக்கு, ஏதோ ஒரு வாய்ப்பில் ஜெயிச்சிட்டான், அவனுக்கு உண்மையிலே திறமை கிடையாது அப்படின்னு சொல்லி திறமையவே என்ன சொல்லுவான், குறை சொல்லுவான். முன்னாடி திறமையிலே வெற்றி பெற்றிருந்தா கூட அது ஏதோ லக்கில் கிடச்சிருச்சுப்பா, அவனுக்கு ஏதோ லக்கு, அவனுக்கு உண்மையிலே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், இதை சாக்காக வச்சுக்கிட்டு அவனுடைய முன்னாடி உள்ள திறமையெல்லாம் சேர்த்து பழிச்சு சொல்லி இகழுவான். அப்படி நீ பயந்து ஓடி போயிட்டேன்னா எதிரி என்ன பண்ணுவான், இவன் இதுக்கு முன்னாடி செஞ்ச வெற்றியெல்லாம் சும்மா ஏதோ மகேஸ்வரன் எதிர்த்து போரிட்டதெல்லாம் கடவுள் அவனுக்காக விட்டு கொடுத்தவது, இவனுக்கு திறமையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி இவனுடைய திறமையை இழித்து பேசுவார்கள். ஒருத்தன் தன்னுடைய கடமையிலேருந்து தவறிட்டா எதிரிகள் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவனுடைய திறமையெல்லாம் குறைச்சி பேசி, அவன் கடமையிலேருந்து தவறுனதில்லை, அவன் செய்கிறதுக்கு அங்கே திறமை இல்லை, அவனுக்கு ஒரு திறமையும் கிடையாது புத்தியும் கிடையாது, அதனால விலகி ஓடி போயிட்டான் அப்படின்னு எதிரிகளெல்லாம் திறமையை இகழ்ந்து பேசுவார்கள். இந்த அரசியல்வாதிகளே பார்க்கலாம், ஒருத்தர் தோற்று போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவார், ஜெயிச்சா கூட என்ன பண்ணுவான்னா 1000 குறை சொல்லுவான். ஒரு விட தோற்றுட்டான்னு அப்போ ஜெயிச்சதெல்லாம் ஏதோ ஏமாற்றி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லுவான். அது மாதிரி எதிரிகள்லாம் எப்படா சாக்கு கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பான். உன்னுடைய கடமையை செய்யலைன்னா உன்னை அவர்கள் ஏற்கனவே செய்த திறமையை கூட பல சொல்லக்கூடாத சொற்களையெல்லாம் சொல்லி இகழ்வார்கள் அப்படிங்கிறார், அவமதிப்பார்கள். அதனால் இங்கே முதல் வரியில் முதல் பகுதியில் சொல்கிறாரு,
அவாச்சிய வாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி, பலவிதமான சொல்லத்தகாத வார்த்தைகளை கூறுவார்கள். உன்னுடைய எதிரிகள் உன்னை நிந்தித்து பலவிதமான சொல்லத்தகாத வார்த்தைகளை சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, துன்பத்திலே பெரிய துன்பம் எதுன்னா எதிரிகள் முன்னாடி அவமானப்படுவது தான்ங்கிறார். எதிரி முன்னாடி அவமானப்படுவது தான் இருக்கிறதுலையே பெரிய கஷ்டமாக. நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அவமானப்பட்டால் தெரியாது, அவன் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டான் சொல்கிறதா இல்லையா? யார் முன்னாடி அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, எதிரி முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டான் சொல்கிறோமா இல்லையா? அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ததோ துக்கதரம் மிகிம், அதை விட பெரும் துன்பம் வேறு என்ன உள்ளதுங்கிறார். எதிரிகள் இகழ்வதை காட்டிலும் வேற துன்பம் தருவது எதுவுமே இல்லை. அர்ஜுனன் காண்டீபத்தை ஏந்தி கிருஷ்ண பகவான் தேரை ஓட்ட கம்பீரமாக வந்தான். அவன் வர்றதை பார்த்துட்டு எதிரி படைக்கு உற்சாகமே குறைஞ்சி போச்சான். வர்ற தோற்றத்தை பார்த்துட்டு எதிரியினுடைய படையே உற்சாகமே குறைந்துதான். இந்த மாதிரி சூழ்நிலையில் இவன் பின்வாங்கினா எப்படி இருக்கும்? கைகொட்டி சிரிப்பார்கள் அப்படிங்கிறான்ல, எல்லாம் அவனை கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். பிறகு இவங்க படையில் இருக்கக்கூடிய உற்சாகமாக குறைஞ்சி போயிடும். அதனால் நீயே யுத்தம் என்ற கடமையை செய்வாயாக. என்ன சொல்கிறார்? எதிரியினால் இகழப்படும் பெரும் துன்பத்திலிருந்து விடுபட உனது தர்மமயமான யுத்தத்தை செய்வாயாக. இங்கே எந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதுனா எதிரியினுடைய இகழ்கிற துன்பத்திலிருந்து விடுபட. அவன் நம்மளை இகழ்வான், அது துன்பம் தானே, அதுலேருந்து விடுபடணும் கடமையை செய்ய. இதுக்கு முன்னாடி சுலோகத்தில் தன்னை சார்ந்தவர்கள் இகழ்வார்கள், அந்த துன்பத்திலிருந்து விடுபட கடமையை செய். இப்போ கடமையை செய்வதனால எப்படிப்பட்ட துன்பத்திலிருந்தெல்லாம் விடுபட முடியுங்கிறதுக்காக அதனால் வரக்கூடிய கேட்டையெல்லாம் இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம். இது எளிமையான சுலோகம் தான். அவாச்சிய வாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாக. தவ அஹிதாக, அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை முதல் எடுத்துங்க. தவ அஹிதாக. தவன்னா உன்னுடைய, அஹிதாக எதிரிகள். திருப்பி ரெண்டாவது வரி நிந்தந்தஸ்தவ, அங்கே ஒரு தவ இருக்குது. தவன்னா உன்னுடைய சாமர்த்தியம், அடுத்த வார்த்தை திறமையை, உன்னுடைய திறமையை நிந்தந்தக நிந்தித்து, உன்னுடைய திறமையை நிந்தித்து, உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய திறமையை நிந்தித்து. முதல் வரியில் அந்த அவாச் வாதாம்ச பகூன் இருக்கு. பகூன்னா பலவிதமான, அவாச் வாதாஞ்சன்னா சொல்லத்தகாத வார்த்தைகளையும், பலவிதமான சொல்லத்தகாத வார்த்தைகளையும் வதிஷ்யந்தி கூறுவார்கள். உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய திறமையை நிந்தித்து பலவிதமான சொல்லத்தகாத வார்த்தைகளையும் கூறுவார்கள். அடுத்தது ரெண்டாவது வரி கடைசி பகுதி ததோன்றிருக்கு. ததக அதைவிட, துக்கதரம் பெரும் துன்பம், நு கிம் கிம் நு வேறு என்ன இருக்கிறது? உன்னுடைய எதிரிகள் உன்னுடைய திறமையை நிந்தித்து பலவிதமான சொல்லத்தகாத வார்த்தைகளையும் கூறுவார்கள், அதைவிட பெருந்துன்பம் என்ன இருக்கிறது? இங்கே எதிரிகள் இகழ்வார்கள்ங்கிறாரு. துன்பத்தில் பெரிய துன்பம் எதிரிகளினுடைய இகழ்ச்சி அப்படிங்கிறார். நீ உனது தர்மமான கடமையை செய்தால் எதிரிகளால் இகழப்படும் துன்பத்திலிருந்து விடுபடலாம். எல்லாம் துக்கத்திலிருந்து விடுபடுறதையும் வழியே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கருத்தை நிறைவு செய்கின்றார். கதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயக. கதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயக. இங்கே கடமையை செய்வதால் வரும் பயன் சொல்கிறார், பலன் சொல்கிறார்.
இதுக்கு முன்னாடி கேட்ட சொன்னார், முதல்ல பலன் சொன்னார், பிறகு கேடு சொன்னார். இங்கே திருப்பி பலனை சொல்லி நிறைவு செய்கின்றார். அதாவது கடமையை செய்வதால் அதில் வெற்றி ஏற்பட்டாலும் தோல்வி ஏற்பட்டாலும் அதுக்கு கட்டாயம் பலன் உண்டுங்கிறார். நீ உன்னுடைய தர்மத்தை கடமையை செய்யும்போது ஒருவேளை வெற்றி ஏற்படலாம் அல்லது தோல்வி ஏற்படலாம், லாபம் கிடைக்கலாம் நஷ்டம் கிடைக்கலாம். எது கிடைச்சாலும் லாபங்கிறார். அது எப்படி? நஷ்டம் கிடைச்சாலும் லாபங்கிறார். வெற்றி அடைந்தாலும் லாபம்தான், தோல்வி அடைஞ்சாலும் லாபந்தேங்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதாவது 32 தனது கடமையாகிய தர்ம யுத்தம் செய்பவனுக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்கும்னு சொன்னார். அங்கே சொர்க்க வாசல் திறந்திருக்கும்னார். பிறகு தர்ம யுத்தம் செய்யாட்டால் வரும் கேடெல்லாம் இது வரைக்கும் சொன்னார். இங்கே கடமையை செய்வதால் வரும் நன்மையை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, தோல்வி ஏற்பட்டால், ஒருவேளை இங்கே தோல்வி ஏற்பட்டால் இவ்வுலக இன்பம் கிடைக்காவிட்டால் மேல் உலக இன்பம் கட்டாயம் கிடைக்கும். இங்கே இன்பம் கிடைக்கலன்னா சொர்க்கலோகம் கிடைக்கும், மேலுலக இன்பம் கட்டாயம் கிடைக்கும். கடமையை தர்மமாக செய்வதால் ஒருவன் வீழ்ச்சி அடைந்தால் அல்லது தோல்வி அடைந்தால், அதை சரியாக நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் மேலுலக இன்பம் கிடைக்கும். ஒருவேளை இங்கேயே வெற்றி அடைஞ்சால் இவ்வுலக இன்பம் கிடைக்கும். இங்கே வெற்றி அடைஞ்சிட்டான், அப்போ இங்கே ஒரு நல்ல வெற்றி கிடைச்சா ராஜ்யம் கிடைக்குமில்ல அவனுக்கு. அப்போ இங்கே வெற்றி கிடைச்சா இங்கே ராஜ்யம் கிடைக்கும், உலக சுகம் கிடைக்கும். வெற்றி அடையலைன்னா இங்கே கஷ்டமாக இருக்கும், ஆனால் சொர்க்கலோகம் கிடைக்கும், மேலுலக இன்பம் கிடைக்கும் சொல்கிறார். அதாவது முதல் அத்தியாயத்தில் ஸ்லோகம் 6 சொன்னான். இதே இதில் ஸ்லோகம் 6 வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா தெரியலை, அது எது சிறந்தது தெரியலேன்னு சொன்னான். இவர் ரெண்டுமே சிறந்ததுங்கிறார். நீ வெற்றி பெற்றாலும் சிறந்தது தான், தோல்வி அடைஞ்சாலும் சிறந்தது தான். கடமையை செஞ்சால் வெற்றியோ தோல்வியோ சிறந்ததுன்னு சொல்கிறார். இரண்டும் மேலானது தான் அப்படிங்கிறார். முதல் வரியில் முதல் பகுதியில் சொல்கிறாரு, ஹிதோவா பிராப்சியசி ஸ்வர்க்கம், இப்போரில் கொல்லப்பட்டாலோ நீ சொர்க்கத்தை அடைவாய். இதன் அர்த்தம் என்னன்னா, நாம் கடமையை செய்யும்போது மரணம் அடைந்தாலும் சரி தோல்வி ஏற்பட்டாலும் சரி அதற்கு புண்ணிய பலன் கட்டாயம் கிடைக்கும். நீ உன் டியூட்டியை ஒழுங்காக செஞ்சேன்னா அதில் தோல்வி ஏற்பட்டாலும் மரணமே அடைந்தாலும் கூட நிச்சயம் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். இங்கே தர்ம யுத்தம், அதனால் உனக்கு உயிர் கூட போகலாம். உயிர் போனால் கூட தன்னுடைய கடமை செய்தவையில் உயிரை விட்டால் கூட உனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும், சொர்க்கத்தை அடைவாய்ங்கிறார். நீங்கள் நம்ம உதாரணம் பார்க்கலாம். பாரத நாட்டில், நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு எத்தனையோ பேர் போராடினாங்க, கடுமையாக போராடினாங்க. அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டமெல்லாம் பட்டாங்க. சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்களா இல்லைங்களா? பலனை அனுபவிக்கலை, கஷ்டத்தையும் அனுபவித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கட்டாயம் சொர்க்கம் உண்டு, அல்லது அடுத்த பிறவி நல்ல பிறவி உண்டு. இன்னொரு பலன் என்ன, இன்னைக்கு வரைக்கும் புகழ்கிறோமா இல்லையா? இப்போ பாரதியார்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார், வஉசி சுதந்திரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, ஆனால் இன்றைக்கும் புகழ் இருக்குது. இது கண்கூடான சொர்க்கம் கிடைச்சா கிடைக்கலே தெரியாது, அல்லது இந்த பிறவியில் நல்ல பிறவி எடுத்திருக்கலாம், அப்படி எடுத்திருக்கலாம். அதனால் இறந்து விட்டால் சொர்க்கம் கிடைக்கும், புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். சரி, பிறகு ஒருவேளை வெற்றி அடைந்தால் அப்படிங்கிறார். அடுத்தது தோல்வி அடைஞ்சா உனக்கு சொர்க்கம் புண்ணியம் கிடைக்கும். வெற்றி அடைந்தால் ஜித்வா போக்ஷியசே மகிம், வெற்றி பெற்றாலோ இவ்வுலகை அனுபவிப்பாய். இந்த உலகம், இந்த பூவுலக ராஜ்யம் கிடைக்கும். இங்கே அர்ஜுன் தேசத்துக்காக தானே போர் செய்கிறான், அவனுடைய நாட்டுக்காக போர் செய்கிறான். ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவான், அவனுக்கு அந்த ராஜ்யம் கிடைச்சிடும். தோத்துட்டா சொர்க்கலோகம் போயிடுவேன். அதனால் நீயே கடமையாகிய போரை செய்யுங்கிறார். நம்மளே இங்கே பார்க்கலாம், சுதந்திர போராட்டத்தில் அந்த இறக்காமல் கடைசி வரைக்கும் இருந்தாங்கல்ல, வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அவங்கள என்ன ஆனாங்க, நாட்டை ஆண்டாங்களா இல்லையா? காமராஜர் இருந்தார், நேரு இருந்தார், பட்டேல் இருந்தார். இவங்களை என்ன பண்ணாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ராஜ்யம், இந்த உலக சுகம் கிடச்சி, இந்த உலகத்தில் அந்த பதவியை அடைந்தார்கள். ஆனால் மரணம் அடைஞ்சவங்க சொர்க்கத்தை அடைந்திருப்பார்கள். அதனால் என்ன சொல்கிறாருன்னா,
இதில் விவேகானந்தர் ஒரு இடத்துல இது வேற ஒரு ஆங்கிளில் சொல்கிறார். அதாவது தவம் பண்ணுறாங்க, தவம் பண்ணுறம்போது நல்ல தவ வாழ்க்கை வாழும்போது விவேகானந்தர்லாம் பெரிய தபஸ்வி. அவருக்கு என்ன கிடைச்சது? பேர், புகழ், தவ வலிமை, சித்து வேலைகள்லாம் நடந்தது. இந்த உலகம் பூரா பாப்புலர் ஆனார் இல்லைங்களா? அப்படி நிறைய சன்னியாசிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு எல்லா வசதிகளும் உண்டு. சன்னியாசிகளுக்கு பேர் இருக்குது, புகழ் இருக்குது, என்ன தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அது ஒரு கிடைக்குது. அவர் என்ன சொல்கிறார்? நாங்களாம் இரண்டாம் தர சன்னியாசிகள்ங்கிறார் விவேகானந்தர். நாங்கள்லாம் இரண்டாம் தர சன்னியாசிகள். முதல் தர சன்னியாசிகள் எங்கே இருக்காங்களாம்? எங்கேயோ இமயமலை கோயில்கள்லையோ இல்லை வெளி உலகத்துக்கு தெரியாமல் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு பேர் கிடையாது, புகழ் கிடையாது, உலக சுகமும் கிடையாது. ஆனால் அவங்க தபசுல தான் இந்த உலகமே இயங்குதுங்கிறார். அவங்களுக்கு மோட்சங்கிற பலன், அவங்க மனசு ஒரு ஆனந்தம்ங்கிற ஒரு பலன் தனியாக கிடைக்கும். ஆனால் வெளியே பேரு புகழ் இல்லை. ஆனால் இவங்களுக்கு ரெண்டும் உண்டு. அது மாதிரி இங்கே ரெண்டு பலன். ஒன்று இங்கேயே பலன் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னால் உனக்கு சொர்க்கம் போன்ற புண்ணியலோக பலன் கிடைக்கும். கடமையை செய்தால் வெற்றியோ தோல்வியோ, லாபமோ நஷ்டமோ, செய்ய வேண்டிய நீ ஒழுங்காக செஞ்சைன்னா அது வீண் போவதே இல்லை. பின்னாடி ஒரு இடத்துல நான் பார்க்க போகிறோம், 6வது அத்தியாயத்தில் நினைக்கிறேன். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிட்டான், அவனுக்கு என்ன கதின்னு கேட்பார். ஒரு நாளும் அவன் வீண் போவதில்லைம்பார். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் அதையும் சொல்லுவாங்க, நீ இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டேனாலே எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கியோ அதனுடைய தொடர்ச்சியை அடுத்த ஜென்மத்தில் நீ தொடர்வேம்பார். இது வீணாகாதும்பார். முழுமையாக இந்த பிறவிலே ஞானம் கிடைக்காமல் இறந்து போயிட்டேன்னா அடுத்த பிறவியில் கிடைக்கும். ஒருவேளை இந்த பிறவிலே நீ ஞானத்தை அடைஞ்சினா மோட்சத்தை அடைஞ்சிருவேன். அதனால் வீணாகாது அப்படிம்பார். அது மாதிரி தர்மமான கடமையை நாம் செய்யும் பொழுது தோல்வி அடைந்தாலும் பலன் உண்டு, வெற்றி அடைந்தாலும் பலன் உண்டு. தோல்வி அடைந்தால் புண்ணிய பலன், வெற்றி அடைந்தால் விகலோக பலன். இது இரண்டும் கிடைக்கும். அதுக்கும் ஒரு திருக்குறள் சொல்லலாம், ஊக்கமுடைமை. குறள் 596 உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மறந்து தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஒருவர் தாம் செய்ய கருதும் எதனையும் உயர்ந்ததாகவே நினைக்க வேண்டும். அதனை முடிக்க முடியாவிட்டாலும் கைகூடியதற்கு ஒப்பாகவே மதிக்கப்படுவர். அந்த செயலை நீ சரியாக செஞ்சு முடிக்க முடியலைன்னா கூட அது உயர்வாகவே மதிக்கப்படுங்கிறார் வள்ளுவரும். அதனால் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டியதை கரெக்டாக நம்ம செய்ய வேண்டிய டியூட்டியை ஒழுங்காக செஞ்சால் போதும், பலன் கட்டாயம் உண்டு. ஆகையால் உனது கடமையை செய். அது 2வது வரியில் சொல்கிறார், தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயக. ஆகையினால் அர்ஜுனா, யுத்தத்தின் பொருட்டு உறுதி செய்து கொண்டு எழுந்திரு. இந்த உத்திஷ்டங்கிற வார்த்தை அடிக்கிறக்க எழுந்திரும்பார். நீ உன்னுடைய கடமையை செய்வதற்கு எழுந்திரு. அது மட்டும் இல்லை, கடமையை செய்யல உறுதியாக இருக்க வேண்டும்ங்கிறார். உறுதி செய்து கொண்டு எழுந்திரு அப்படிங்கிறார். கிருத நிச்சயக, யுத்தாய கிருத நிச்சயக. அதை செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால் எல்லாருமே அவங்க கடமையை செய்கிறதுல உறுதியாக இருந்து செய்யணும். அப்படி கடமையை செஞ்சோம் சொன்னால் அதற்கு கட்டாயம் பலன் உண்டு, இம்மை பலன் அல்லது மறுமை பலன். ஆகவே கவலைப்பட வேண்டாம். கடமையின் பொருட்டு தர்மத்தின் பொருட்டு யுத்தத்தை செய்ய வேண்டும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். ஹதோவா பிராப்சியசி ஸ்வர்க்கம். ஹதக வா, ஹதோவா கொல்லப்பட்டாலோன்னு அர்த்தம். ஹதக வான்னா ஹதோவா அப்படி பிரித்தோம்னா ஹதக வா. கொல்லப்பட்டாலோ, எங்கே? இப்போரில் கொல்லப்பட்டாலோ. பிராப்சியசி ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கம் சொர்க்கத்தை, பிராப்சியசி அடைவாய். இப்போரில் கொல்லப்பட்டாலோ சொர்க்கத்தை அடைவாய். 2வது வரி, ஜித்வா வா, ஜித்வா வா வெற்றி பெற்றாலோ, போக்ஷியசே மஹீம், மஹீம்னா இவ்வுலகத்தை, போக்ஷியசேன்னு அனுபவிப்பாய். வெற்றி பெற்றாலோ இவ்வுலகத்தை அனுபவிப்பாய், கொல்லப்பட்டாலோ சொர்க்கத்தை அடைவாய். தஸ்மாத் 2வது வரி. ஆகவே கௌந்தேய, உத்திஷ்ட கௌந்தேய, கௌந்தேயன்னா அர்ஜுனா. அதுக்கு அடுத்த வார்த்தை யுத்தாய, யுத்தத்தின் பொருட்டு. இங்கே யுத்தத்தின் பொருட்டு நாம் கடமையின் பொருட்டுன்னு எடுத்துக்கிறோம். யுத்தத்தின் பொருட்டு கிருத நிச்சயக, உறுதி செய்து கொண்டு, உத்திஷ்ட எழுந்திரு.
இப்போரில் கொல்லப்பட்டாலோ சொர்க்கத்தை அடைவாய், வெற்றி பெற்றாலோ இவ்வுலகத்தை அனுபவிப்பாய். ஆகையால் அர்ஜுனா, யுத்தத்தின் பொருட்டு உறுதி செய்து கொண்டு எழுந்திரு. இங்கே இது வரைக்கும் இதோட இந்த கருத்து முடியுது. அடுத்த ஸ்லோகத்திலிருந்து கர்மயோக டாபிக் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தத்துவத்தை சொல்லி கடமையை சொல்லி முடித்தார். இனி என்ன செய்ய போகிறாரு? கர்மயோகத்தை ஆரம்பிக்க போகிறார். இது வரைக்கும் 3 காரணங்கள் சொல்லி துயரப்பட வேணான்னு சொல்லியிருக்கார். ஒன்று, ஆத்மாவின் அடிப்படையில் நீ துயரப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆத்ம தத்துவத்தெல்லாம் சொல்லி துயரப்படாதே. பிறகு அனாத்ம தத்துவம், இந்த உடலின் தர்மங்களையெல்லாம் சொல்லி அதனால் துயரப்படாது. மூன்றாவது, தர்மம் என்ற கடமையின் பொருட்டு உன்னுடைய கடமையை தர்மத்தின் பொருட்டு செய்தாலும் உனக்கு துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். 31லிருந்து 37 வரைக்கும் தர்மத்தின் அடிப்படையில், அதாவது தனது கடமையின் அடிப்படையில் துயரம் தேவையில்லைன்னார். அந்த கடமையின் அடிப்படையில் எப்படி துயரம் தேவையில்லைன்னு சொன்னால், கடமையை செய்வது சிறந்தது, அதனால் உனக்கு துக்கம் போயிடும். கடமையை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும்னார். பிறகு 33, 36 செய்யாததால் வரும் கேட்ட சொன்னார். புகழை இழப்பாய், பாபம் வரும், மரணத்திற்கு நிகரான நீண்டகால இகழ்ச்சியை அடைவாயினார். அதனால் நீ கடமையை செஞ்சு இந்த மாதிரி இகழ்ச்சி போன்ற துயரங்களிலிருந்து விடுபட வேண்டும். உன்னை புகழ்ந்தோர் இகழ்வார்கள், பெருமையிலிருந்து சிறுமையை அடைவாய். அதனால் நீயே கடமையை செஞ்சால் அந்த இகழ்ச்சிக்கு உள்ளாக மாட்டாய். எதிரிகள் உன்னை இகழ்வார்கள், அதனால் நீயே ரொம்ப கஷ்டப்படுவ. அதனால் நீ கடமையை செஞ்சேன்னா எதிரி இகழ மாட்டாங்க, அந்த துன்பத்திலிருந்து நீ விடுபடுவாய். வெற்றியோ தோல்வியோ கடமையை செய்தால் உனக்கு பலன் உண்டு. முதல்ல சொன்னது தத்துவத்தின் அடிப்படையில் துயரத்தை நீக்க வேண்டும், அது பெர்மனன்ட் சொல்யூஷன். ரெண்டாவது சொன்னது ஓரளவுக்கு மற்ற உலகத்தில் மற்றவங்க படுற துயரத்தை விட நாம் துயரப்படாமல் இருக்க முடியும். இது தர்மத்தின் அடிப்படையில். அறத்தான் வருவதே இன்பம் சொன்னார் வள்ளுவர். தர்மமாக நம்ம கடமையை நாம் செஞ்சோம்னு சொன்னால் பொதுவாக மற்றவங்களை விட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி இந்த 37வது ஸ்லோகத்தில் நிறைவு பண்ணுறாரு. அடுத்து 38லிருந்து 53 வரைக்கும் கர்மயோக சம்பந்தமான கருத்துக்கள். ஸ்லோகம் படிக்கலாம், 38 படிக்கலாம். சுகதுக்கே சமே கிருத்வாம் லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வம் நைவம் பாபமவாப்ஸ்யசி. சுகதுக்கே சமே கிருத்வாம் லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வம் நைவம் பாபமவாப்ஸ்யசி. இந்த 38லிருந்து 53 வரைக்கும் கர்மயோக சம்பந்தமான கருத்துக்கள் வருது. ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்வார்னா, அடுத்த ஸ்லோகத்துலேயும் சொல்வார், நான் கர்மயோகத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்வார். இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்துக்கு உண்டான விதையை போட்டுறார். இந்த 38ல் ஒரு சாரத்தை சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அவரே சொல்லுவார், நான் இனிமேல் கர்மயோகத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி கர்மயோகத்தினுடைய கருத்துக்களை சுருக்கமாகத்தான் சொல்வார் இந்த அத்தியாயத்தில். பிறகு இதுக்கு ஒரு அத்தியாயம் தனியாக வச்சுட்டார். 3வது அத்தியாயம் பேரே என்ன? கர்மயோகம். 3வது அத்தியாயத்தினுடைய பேரே கர்மயோகம். அதுக்கு ஒரு அத்தியாயமே இருக்குது. இங்கே சுருக்கமாக சொல்கிறார். இந்த அத்தியாயம் என்ன, 2வது அத்தியாயம் என்ன சொன்னால், பகவத்கீதையினுடைய சாரம் முழுமையாக வருதுன்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவம் வந்தாச்சு, அனாத்ம தத்துவம் வந்தாச்சு, கடமையை பற்றிய கருத்து வந்தாச்சு, இப்போ கர்மயோகம் வந்துடுது, ஞான பலன் அடுத்து வந்துடும். அப்போ இந்த கீதையினுடைய சாரம் முழுமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கர்மயோகத்தின் சாரத்தையும் இந்த சுலோகத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட சுலோகங்களில் சொல்லிவிட்டு அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக விளக்க போகிறார். நம்ம இங்கே சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். இந்த சுலோகத்தில் என்ன பண்ணுறாரு சொன்னால், அதனுடைய அடிப்படையை முக்கியமான சில கருத்தை சொல்கிறார். இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சில பாவனைகளின் அடிப்படையில் உன்னுடைய செயல்களை நீ செய்தால் உனக்கு பாவம் வராதுன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த அத்தியாயம் 1ல் 36, 39, 45 3 சுலோகத்தில்
யுத்தம் செஞ்சால் பாவம் வரும்னு சொல்லியிருக்கான் அர்ஜுனன். இந்த யுத்தத்தை செஞ்சால் எனக்கு பாவம் வரும்லாம் சொல்லியிருக்கான். இவர் என்ன, நீ யுத்தத்தை நான் சொல்கிறது மாதிரி செய்ய பாவம் வராதுங்கிறார். நீ நான் சொல்கிறது மாதிரி செஞ்சால் உனக்கு பாவம் வராது. கடமையை செஞ்சால் பாவம் வரும்னு ஒருத்தன் சொல்கிறான். நீ உன்னுடைய கடமையை நான் சொல்கிற மனப்பாவனையோடு செய்ய உனக்கு பாவம் வராது அப்படிங்கிறார். இங்கே முதல்ல கர்மயோகத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய கருத்தை இங்கே சொல்கிறார். எதுனா சமபாவனை. முதலில் சொல்கின்ற கருத்து என்னது? சமபாவனை. ஒரு காரியத்தை செய்யும்போது வெற்றி கிடைக்கலாம், தோல்வி கிடைக்கலாம். வெற்றி கிடைக்கும், இல்லாட்டி தோல்வி, ரெண்டு தானே கிடைக்கும். இல்லை ட்ராவில் முடிஞ்சிருமா கிரிக்கெட் மாதிரி? சில பேர் இப்படி குண்டக்க கேள்வி கேட்டுருவாங்க. ட்ராவிலெல்லாம் முடியுதே சாமி, நீங்கள் என்ன வெற்றி தோல்வி தான் கிடைக்குங்கிறீங்க என்ன? அதனால் வெற்றி அல்லது தோல்வி கிடைக்கலாம். வெற்றி ஏற்பட்டால் என்ன லாபம்னு சொல்லுவோம், தோல்வினா நஷ்டம்னு சொல்லுவோம். இப்போ வெற்றி லாபம் கிடைக்கும், அல்ல தோல்வியில் நஷ்டம் கிடைக்கும். அப்புறம் லாபமும் வெற்றியும் லாபம் வச்சா இன்பம் கிடைக்கும், தோல்வியும் நஷ்டம் வந்தால் துன்பம் கிடைக்கும். அப்போ வெற்றி வரும், லாபம் வரும், இன்பம் வரும். இல்லாட்டி தோல்வி வரும், நஷ்டம் வரும், துன்பம் வரும். மூணு தானே வரும். இந்த ரெண்டுலையும் சமமான மனநிலையை வைக்க வேண்டும்ங்கிறார். இன்பத்தில் துள்ளாத, துன்பத்தில் துவளாத மனம் வேண்டும்ங்கிறார். இதுதான் கர்மயோகத்தினுடைய பேசிக். அது எப்படி இருக்க முடியும்? இன்பம் வந்தால் கொஞ்சம் ஆடத்தையும் செய்வோம், துன்பம் வந்தால் மூளையில் அழுதுகிட்டு உட்காரத்தையும் செய்வோம். சமபாவனை எப்படி பழகுனா வந்துடும்ங்கிறார். இது ஒரு செயலில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செஞ்சோம்னு சொன்னால், கடமை நினைச்சு செஞ்சோம்னு சொன்னால் இந்த பாவனையை நாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். அதாவது கர்மயோகத்திலேயே முதல்ல பழக வேண்டியது இந்த சமபாவனை. இதில் முதல்ல வேறு சுகதுக்கே லாபா லாபவ் ஜயா ஜயவ் சமே கிருத்வா. இன்ப துன்பங்களையும் லாப நஷ்டங்களையும் வெற்றி தோல்விகளையும் சமமாக கருதி அப்படிங்கிறார். இது கர்மயோகம் செய்யும் பொழுது பழகணும். ஞானம் ஞான நிஷ்டையாச்சுன்னு இயல்பாக மாறிடும். அதுவே என்னாகும்? சுபாவமாக மாறிவிடும். அதாவது விருப்பு வெறுப்பெல்லாம் நம்மளுக்கு முதல்ல ஆரம்பத்தில் இருக்கும், அது இல்லாமல் இருக்க பழகுவோம். ஞான நிஷ்டை ஆயிடுச்சுன்னா இந்த விருப்பு வெறுப்பே இயல்பாக இல்லாமல் போயிடும். சமமான மனநிலை இயல்பாக வந்துடும். அதனால தான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்குன்னு சொல்லி கடவுளுக்கு லட்சணம் சொல்கிறான். அவருக்கு விறுவிறுப்பே கிடையாது. ஒரு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் சொல்கிறான். அவருக்கு நன்மை தீமை லாபம் நஷ்டம் பாவ புண்ணியம் ரெண்டுமே அவர் சேராது, ரெண்டும் கிடைக்காது. இந்த ரெண்டுலேயும் நாம் சமநிலையில் பழகிட்டால் நாமளும் என்ன ஆயிடுவோம்? கடவுள் மாதிரி ஆயிடுவோம். அதனாலே சொல்கிறார். இதில் பகவான் இவரை சொல்லலாம், கிருஷ்ணர் எப்படி இருந்தார்? அபிமன்யு சாகும்போது எப்படி இருந்தார்? அபிமன்யு யார்? தங்கச்சி பையன். அப்பையும் அமைதியாகத்தே இருக்கார், அழுகலை கத்தலை. சாக வச்சதே இவர் தான். அவனை சாக வச்சுட்டு எல்லாத்தையும் கொள்கிறார். சொல்லி சொல்லி அடிப்பார். அபிமன்யை நீங்கள் அதர்மமாக கொல்லலை அப்படிம்பார். பிறகு இவனுடைய படையெல்லாம் எங்கே இருக்குது? இவர் கிருஷ்ணனுடைய படையெல்லாம் துரியோதனன் பக்கம் இருக்குது. துரியோதனன் பக்கம் கிருஷ்ணனுடைய படைகள். அப்போ இவருடைய சொந்தக்காரங்க தானே போகிறான், அவங்க சாகிறதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார். அப்பையும் பேசாமத்தே இருக்கார். துரியோதனை சாகும்போது அமைதியாகத்தே இருக்கார். எல்லாத்துலேயும் சமபாவனை. அது பகவான் இருக்கார், நம்ம இருக்க முடியுமா? அப்படி இருந்து பழகுவது கர்மயோகத்தின் பேலன்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பழகிறது அப்படிங்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா உத்தவகீதையில் பார்த்தோம்னா யது வம்சம் அழியிறத பார்த்துட்டு சாகிறார். தன்னுடைய வம்சமே அழியிறத பார்க்குறார். அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. அதையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? அமைதியாகத்தே இருக்கார். இந்த பாவனைலாம் வருமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மளுக்கு சாதாரணமாக உலக வழக்கில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சகித்து கொள்ள பழக வேண்டும். இன்பம் வந்தால் ஆடக்கூடாது, துன்பம் வந்தால் துவளக்கூடாது. ரெண்டுலேயும் மேக்சிமம் சமமாக. கொஞ்சம் அதுக்காக கஷ்டம் வராமல் இருக்காது, அழுகாமல் இருக்க முடியாது. அந்த நிமிஷத்தோடு விட்டு அடுத்த நிமிஷம் வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது பெரிய ஞான நிஷ்டனாக இருந்தால் தான் ரெண்டும் அமைதியாக இருக்க முடியும். அவனுக்கு கூட சில நேரம் அந்த கண்ணீர் வரத்தையும் செய்யும். ஆள் மனசில் துக்கம் வராது. அப்படி சமபாவனையோடு இருந்து பழக வேண்டும். கர்மயோகத்தில் முக்கியமாக சில கருத்து பார்க்கணும். முதல் கருத்து என்னென்னா, ஒருத்தர் எனக்கு பூஜை செய்ய நேரம் இல்லை,
தியானம் செய்ய நேரம் இல்லைன்னு சொல்லலாம், வகுப்புக்கு வர நேரம் இல்லைன்னு சொல்லலாம், வீட்டில் 1008 வேலை இருக்கும். இந்த ஆன்மீக சாதனைகள் ஒவ்வொன்றையும் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு எல்லாராலும் சொல்ல முடியும். பூஜை பண்ணுற நேரத்தில் குழந்தைக்கு ஏதாவது கட்டாயம் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கும், தியானம் பண்ணுற நேரத்தில் வேறு வேலை வந்துடும். இப்படி எத்தனையோ அலுவல்களில் இந்த ஆன்மீக சாதனைகளை செய்ய முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கர்மயோகம் செய்ய எனக்கு நேரம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதாருன்னா தூங்குற நேரம்னு சொல்லலாம். நீ ஒரு வேலையை செய்கிறேன்னா அந்த வேலையை கர்ம யோகமாக செய்யணும், அவ்வளோதான். நீ ஆஸ்பத்திரிக்கு குழந்தைய கூட்டு போகிறீங்கன்னா அதையும் கர்ம யோகமாக செய்யலாம். வீட்டு வேலை செஞ்சால் கர்ம யோகமாக செய்யலாம். ஆஃபீஸில் வேலை செஞ்சால் அந்த செயலை கர்ம யோகமாக செய்யலாம். நண்பர்களை அரட்டை அடித்தா கூட கர்மயோகமாக செய்யலாம். டிவி பார்த்தா கூட கர்மயோகமாக செய்யலாம். நீ எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை நிறுத்த சொல்லவில்லை. அந்த செயல் தர்மமானதாக இருக்க வேண்டும். அந்த செயலின் பாவனையைத்தான் மாற்ற சொல்லுகின்றது. செயலை எந்த செயலையும் நிப்பாட்ட சொல்ல. அப்போ நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நேரம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. கர்மயோகம் செய்வதற்கு நேரம் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ செய்யும். மாமிச கடைக்காரன் மாமிசத்தை வெட்டி விற்றுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஞானம் கிடச்சிருக்கே, நம்ம கதையில் படிக்கிறோம். ஏன்னா அவனுடைய கடமையாக இருக்காங்க. விவேகானந்தர் கதையில் சொல்கிறாரு, கர்மயோகத்தில் சொல்கிறார். அதை மாமிச கடைக்காரன் ஞானத்தை பற்றி போதிக்கிறான். அவன் என்னுடைய பரம்பரையாக அந்த தொழில் வந்துக்கிட்டு இருக்கு, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை கர்மயோகமாக செய்கிறேங்கிறான். நீ என்ன செய்கிறையோ அந்த செயலை அப்படியே செய்யலாம். அதில் நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் கர்மயோகம்தான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய அடித்தளம். மனதை பக்குவப்படுத்தி ஞானத்தை புரிவதற்கு தகுதியை கொடுப்பது கர்மயோகம். இதுக்கு நேரம் இல்லைன்னு யாராவது சொன்னால் தூங்குற நேரம் தான் சொல்ல முடியும். தூங்குற நேரம் தான் செயல் செய்யாமல் இருக்கும். எந்த செயல் செஞ்சாலும் கர்மயோகமாக செய்யலாமுங்கும் போது எப்படி சொல்ல முடியும்? அதனால் முதல் பாயிண்ட் என்னன்னா, கர்மயோகத்திற்கு நேரம் இல்லைங்கிறது கிடையவே கிடையாது. நீ என்ன செய்கிறியோ அதை செய்யணும். என்ன பாவனையோடு செய்யணுங்கிறது அடுத்து சொல்ல போகிறார். இந்த அத்தியாயத்தில் சுருக்கமாக சொல்லுவார், அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக சொல்லுவார். இதற்குண்டான விரிவான கருத்துக்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.